ஓம் நமச்சிவாய். இது ஒரு மேட்ரிமோனி சேனல். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நேயர்களுக்கும் ஏற்கனவே தெரிந்தது, புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் மேட்ரிமோனியிலே நாம் கொடுத்த விழிப்புணர்வு செய்திகள் இன்று மக்களுக்கு ஃபாலோ பண்ணுவதில் நிறைய சிரமங்கள் இருக்குங்கிறத நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்டு வரோம். நடப்புன்னு சொல்லப்போனால் நடப்பாகவே தெரியுது. அதனால் நம்ம நேயர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை டச் பண்ணியே அதுக்குரிய சில டிப்ஸு மட்டும் நீங்கள் கொடுங்க சார் சொல்லி நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த சில காரணங்களால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில விஷயங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகர்ஷணம்னு சொல்லுவாங்க. அதாவது ஈர்க்கிறது, நம்மளோட நோக்கி ஈர்க்கிறது. அதில் அதாவது இப்போ தங்கத்தை சொர்ணம்னு சொல்லுவோம். அப்போ சொர்ண ஆகர்ஷணம், தங்கத்தை நம்மளை நோக்கி இழுக்கிறது, தங்கத்தை சேர வைக்கிறது. லக்ஷ்மி ஆகர்ஷணம், பணம் காசு இவைகளை நம்மளை நோக்கி சேர்க்கிறது. அப்போ இந்த ஆகர்ஷணம் எப்படி செய்ய முடியும்? இதுக்கு நான் நிறைய ஜோசியர் கிடையாது பரிகாரங்கள் சொல்கிறதுக்கு. இப்போ என்னன்னா, நம்ம படித்த பல்வேறு விதமான நூல்களில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, சில விஷயங்களை நம்ம சேனல் மூலமாக கொடுப்பதில் நம்ம பெருமைப்படுகிறோம். இப்போ இந்த ஆகர்ஷணம் இப்போ பணம் நமக்கு சேரணும், லட்சுமி ஆகர்ஷணம், பணம் நமக்கு சேரணும். பணம் சேர்ந்தாலே அடுத்து தங்கம் சேர்ந்துடும், சொர்ண ஆகர்ஷணம். இப்போ நம்ம இந்த விதிமுறைகளை நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரொம்ப சிம்பிள். வேறு எங்கேயும் போனால் பணம் காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படி என்ன சார் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு குடும்பம் என்று சொன்னால் அங்கே கணவன் மனைவி, இந்த இருவருடைய இணைப்பு எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், இறைவனுடைய அனுகிரகத்தால் இந்த கணவன் மனைவியோட இணைப்பு. ஒரு பொண்ணு பார்க்குறோம், ஒரு பையன் பார்க்குறோம். அப்போ எப்படி ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்னா, நான் 5 வருஷம் பார்க்குறேன் சார், எனக்கு பையன் அமையலை. நான் என் பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமையலை. என் பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், பொண்ணு அமையலை. ஆனால் சரியான நேரம் என்று ஒன்று வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு அடையாளம் காண்பித்து, இன்றைக்கி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான், இந்த பெண்ணுக்கு இந்த பையன்தான். இது அது காட்டும்போது நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. நான் மேட்ரிமோனி சேனல் அதையும் கொஞ்சம் டச் பண்ணி பேசிடுவோமே. அப்போ அந்த அடையாளம் எப்போ காமிக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் நமக்குள்ளே நிகழுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்ட கண்டிஷன் போயிடுது. நம்ம 1000 கண்டிஷன் போட்டிருப்போம், அதில் ஒன்று கூட நம்ம அதில் ஃபில்ஃபுல் ஆகிருக்காது. நிறைய விஷயங்களை நம்ம நம்மளுடைய பேச்சிலேருந்து மறந்து நிறைய விஷயங்கள் வேண்டாம் சொன்னாலும் எல்லாமே ஆட்கள் பூராமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த நொடி பொழுது இருக்குது பார்த்தீங்களா. அந்த பொண்ணு சரி ரைட்டு, பையன் ஓகே, பெண்ணு ஓகேன்னு சொல்லி அது நம்ம இந்த ஆகர்ஷணத்துலேயே அதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ யார் அதை சொல்லுவாங்க, அந்த ஊறுகாய்க்கு ஒரு இது சொல்லுவாங்க, மலையில் விளைந்த எலுமிச்சம்பழத்தையும் கடலில் விளைஞ்ச உப்பையும் சேர்த்து ஊறுகாய் உண்டாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா காதில் வாங்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு ஊறுகாயோட இணைப்பு எப்படி இருக்கிறது, எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் எங்கே விளைஞ்சது, எப்படி அதே மாதிரி எங்கேயே பிறந்த ஒரு பெண்ணு, எங்கேயே பிறந்த ஒரு பையன், அவங்க நேரம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் காமிச்சு இயற்கை அவர்களை பெரியோர்களால் முன்னோர்களால் கணவன் மனைவி என்ற பந்தத்திலே இணைத்து வைக்கிறது. அப்போ இந்த பந்தம் எப்படி இருக்க வேண்டும், இந்த பந்தம் எப்படி இருந்தால், இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வர ஆகர்ஷணம் சொல்லி அந்த கவர்ந்து இழுக்கிற ஈர்ப்பு, தங்கத்தை எப்படி இருக்க முடியும், பணம் காசுகளை எப்படி இருக்க முடியும். ஏன்னா இந்த கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி இணைப்பு தெய்வீகமானது என்பதை நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லிவிட்டேன். இந்த தெய்வீகமானது இறுதி வரை அதே தெய்வீக தொடர்புகளால் இருக்குமேயானால் பணமும் நகையும் உங்களுடைய பையிலே சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆகர்ஷணம் என்று தனியாக ஒன்றும், ஈர்ப்பு சக்திக்காக பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. அப்போ கணவன் மனைவி இணைப்பு இறைவனால் உண்டானது, ஓகேவா. அப்போ அந்த ஓகே என்பதை நாம் என்ன செய்யணும்னா, அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையிலே நாம் நடந்து கொண்டேமானால் கணவன் மனைவி உறவு அங்கே அவர்களுக்குள்ளே வெளிச்சமாகி, அதாவது ஒரு இருளில் இல்லாமல் இருவருமே ஒரு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் என்ற ஒரு நிலையிலே வாழும் பொழுது அங்கே பணம் சேர்ந்துவிடும். அங்கே ஆகர்ஷணம் என்று எதுவும் தேவையில்லை. அப்போ என்ன சார் செய்யணும்? அதுக்கு ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் சொல்லி இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். முதல்வதாக சத்தமிட்டு பேசுதல். இது மனைவி சைடுக்கு சொல்கிறேன், அடுத்து கணவன் சைடுக்குன்னு சொல்கிறேன். மனைவி என்பவள் கணவனிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சத்தமாக பேசக்கூடாது. என்ன சவுண்டை ஏற்றுற, என்ன குரலை ஏற்றுறன்னு கேள்விப்பட்டிருக்கோமா?
அது மனைவி கணவரிடம் சிறிதும் கையாளக்கூடாது. நான் சொல்லவில்லை, வேத நூல்கள் சொல்கிறது. அப்போ கணவனிடம் சவுண்டை ஏற்றக்கூடாது, சத்தமிட்டு பேசுதல். அப்போ அதே மாதிரி நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. யாரை? கணவனை. கணவன் என்பவன் நீ வளர்ந்த 25 ஆண்டுகளே வச்சு 25 ஆண்டுகள் நீ ஒரு தாய் தகப்பனிடம் வளர்ந்து வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே அவனுடைய அடுத்த சந்ததிகளை, அவனுடைய வருங்கால சந்ததியை பெருக்குவதற்காக இறைவனால் அடையாளம் காமிக்கப்பட்டு உன்னை கைப்பிடித்து அவனுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உன்னை ஒரு வீட்டிற்கு சொந்தமாக்கிய புனிதமான உறவு இந்த கணவன் என்ற உறவு. அந்த கணவன் வந்து உனக்கு அதாவது எந்த ஒரு ஆணும் பெண்ணுமே திருமணம் முடித்த சில நாட்களிலே இந்த உறவு முறைகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம்ங்கிறது மாறாது. குறைந்தபட்சம் 2 வருஷமாக அது இப்போ 2 வருஷங்கிறது ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கூட இந்த உறவு முறையில் பரஸ்பரங்கிறது மாறாது. அந்த நேரத்தில் தான் அந்த கன்சீவ் ஆகிறது. பரஸ்பரம் இல்லாவிட்டால் சந்ததி விருத்தி ஆகாது. இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில நாட்களிலேயே குழந்தை உருவாகிறது, சந்ததி விருத்தியாகப்படுது என்று சொன்னால் அங்கே பரஸ்பரம் அதிகமாக இருக்கிறது என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாத உண்மை. இதே பரஸ்பரம் இறுதி வரை தொடருமா என்று கேட்டால் ஒரு சில காலங்களிலே அது குறைந்து நாளடைவிலே இந்த கணவனை மதிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த பெண் இருப்பதில்லை. காரணம் அவனுடைய வருமானத்தில் இருக்கலாம், அவனுடைய மற்ற எந்த செயல்பாடுகளையும் இவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்குவாங்க. ஆனால் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. வருமானம் குறையிறதுக்கு கிரக சூழ்நிலைகள் இருக்கிறது. அதை நான் ஜோதிடர் கிடையாது, ஆனால் நான் படித்த வேத நூல்களில் சில குறிப்பிட்டதில் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பரஸ்பரம் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தள்ளி போட்டாச்சுன்னா அதிலே என்ன பின்விளைவுகள் இருக்குங்கிறதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக நம்ம என்ன செய்யணும், இந்த பரஸ்பரம் கணவன் மனைவியிலே குறையவே கூடாமல் இருக்கும் பொழுது அவர்களிடமுடைய செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன சொன்னேன், பெண்களை பொறுத்தவரை கணவனை எதிர்த்து பேசக்கூடாது, கணவனிடம் சத்தமாக பேசக்கூடாது. இது 2 பாயிண்ட்டு. அடுத்து அப்போ ஆண்களுக்கும் சொல்லணும்ல, அப்போ பெண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு ஆண்களை பொறுத்தவரையிலே மனைவியை கை நீட்டக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு ஆண்மகனும் மனைவியை கை நீட்ட அடிப்பதற்காக நான் சொல்கிறேன், கை நீட்டக்கூடாது, மிகப்பெரிய தவறு. அதற்கு அடுத்ததாக ஒரு மனைவியின் கண்களிலே கண்ணீர் வராமல் பார்த்து கொள்வது கணவனுடைய கடமை. இந்த 2ஐயும் அவன் செய்யும்போது அந்த குடும்பத்திலே லட்சுமி கடாட்சம் தாண்டவமாடும். படம் எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஒரு ஆண் மகன் ஒரு கணவர் இருக்கார். அவர் நிறைய முயற்சி எடுப்பார். அவர் பண்ணாத முயற்சிகளே இல்லை, ஆனால் பணமே சேராது, எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தை நம்ம பானையில் ஒரு குழாயில் தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். நாள் ஆகிக்கிட்டு இருக்கு, அதாவது மணிக்கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த ஒரு சின்ன பாத்திரம் நிறைய மாட்டேங்குதுன்னா அங்கே உள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அடியில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியே தண்ணி வெளியே வைக்கிட்டே இருக்கும். அப்போ காரணம் அதனால தான் அந்த பாத்திரம் நிறையலை. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்டு அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். கணவன் மனைவியிடம் அந்த குறைகள் இருக்கிறது. அதுக்கடுத்து அடுத்து சொல்ல போகிற விஷயம், இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட்டு கணவனுக்கு மனைவிக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட்டு சீக்ரெட். கணவன் மனைவி என்றாலே ரகசியமே இல்லை. ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? ரகசியம் இருந்தால் அவர்களால் இந்த சந்ததியை விருத்தியாக்க முடியுமா? குழந்தை பிறப்பு இருக்குமா? அவர்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விஷயத்தக்கூடிய அந்த இணைப்பு தான் அந்த கணவன் மனைவி உறவு. அந்த இடத்திலே there is no place for secret. அந்த சீக்ரெட் ஒரு சில நேரங்களில் மைனஸாக தான் முடியும். நான் ஒரு சில நேரங்களில் ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப அதிகமாக அதை மிகைப்படுத்தி பேச விரும்பவில்லை. அதனால் அந்த சீக்ரெட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். கணவனுக்கு தெரியாமல் சாதாரணமாக ஒரு சில ஒரு பிள்ளை இன்றைக்கி என்ன மெனு முதற்கொண்டு வீட்டுக்காரனை கேட்பேன், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம், இல்லை இன்றைக்கி இன்றைக்கி இந்த கடையில் போய் இதை நான் வாங்க போகிறேன், வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்லுவாள், வாங்கிட்டு வந்த பிறகு நல்லா இருக்கா, வாங்கிட்டு நல்லா இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் கேட்டு செய்வாள். இதெல்லாம் நான் கேட்கணுங்கிறத நான் கட்டாயம்னு சொல்ல வரல, செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்படி தாண்டவமானதுன்னு பாருங்கள். கணவனுக்கு முதலிடம். கணவன்கிட்ட எந்த விதமான சீக்கிரட்டும் வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்கள் வந்து பிரபஞ்சங்கிறது ஒரு ஒரு வினோதமானது. பிரபஞ்சம்ங்கிறது இந்த உலகத்தை சொல்கிற உலகத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் வந்து பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் ஒரு வினோதமானது. இது வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற பலனை கொடுக்கிறது. யாரும் மறந்துட வேண்டாம். நம்ம என்ன வினை விதைத்தவன் வினை என்று அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் என்பார்கள். நாம் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலனை தான். இதை வந்து கிரக ரீதியில் சனீஸ்வர பகவான் வந்து அந்த நம்மளுடைய வினை நம்மளுடைய என்ன செய்கிறோமோ அதை அப்படியே பலனாக திரும்பி கொடுக்குறாங்கிறது வேத சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ ரகசியங்கள் என்பது கணவன் மனைவியிலே 2வது பாயிண்ட் ரகசியம் சீக்ரெட். கணவன் மனைவியிலே சிறிதும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட வாங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிப்பார், வாங்கிட்டு வந்த பிறகு காமிச்சுப்பார். ஆப்ஷன்ஸை விரும்புவாங்க. இது அடுத்தது இதை சீக்ரெட்லேயே ஒரு விஷயம், ஆப்ஷன்ஸை விரும்புவாங்க. தட் லேடி இஸ் ஆல்வேஸ் லைக் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி ஆஃப்டர் ஹஸ்பண்டு. அவர் இல்லாமல் செய்கிறது அவளுக்கு விருப்பம். எங்கே போனாலும் ஏன்னா அவங்க ஒரு காரணம். நான் வந்து சில ஆராய்ச்சியும் பண்ணுறேன் இந்த விஷயத்தில். நான் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ரிட்டையர்ட் ஸ்டேஜ்னே வைங்களேன். அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்கிட்ட கேட்டால் அவர் வேண்டான்னு சொல்லுவார், அவர்கிட்ட கேட்டால் இதை நடக்க விட மாட்டார், தடுத்துருவார். இப்படியே நினச்சி அப்போ நிறையா விஷயங்களை எக்ஸ்பெக்ட் ஹிஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஆப்சண்ட். அவர் இல்லாத நேரங்களில் செய்வது, அவர் இல்லாத நேரங்களில் பேசுவது, அவருடைய குடும்ப உறவுகளிலே எங்கு சென்றாலும் தனியாக செல்வது, கணவரினுடைய ஆப்ஷன்ஸை தே லைக் வெரி மச். திஸ் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ த பிரபஞ்சம் gives the 0 mark for that ladies. This is not only match for the ladies but also the gents also. கணவன்மார்களுக்கும் இது பொருந்தும். நீ மனைவியிடம் சொல்லி ஒன்றை செஞ்சுப்பார். ஆண் வர்க்கத்துக்கு அடுத்து சொல்ல வர்றேன், நீ உன் மனைவியிடம் ரகசியத்தை மெயின்டைன் பண்ணாத. இன்றைக்கி ஒரு பெரிய வியாபார பெருமகனாக இருக்கட்டும், அந்த வியாபார பெருமகன் இன்று நான் ஒரு மனைவிக்கு வியாபார நாலேஜே சுத்தமாக இல்லைன்னே வச்சுக்கிடுவான். அவள் வந்து வியாபாரத்தை பொறுத்தவரையில் ஒரு 0னே வச்சுக்கிடுவான். ஆனாலும் நீ செய்ய போகிற இன்றைக்கி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாய், இல்லை ஒரு பார்ட்டியை நீ பார்க்க போகிற, இன்றைக்கி ஒரு வியாபாரத்திலே ஒரு புதிய யுக்தியை கையாள போகிற. புதுசே வேண்டாங்க, அன்றாட நடக்கக்கூடிய இயல்பு நடவடிக்கைகளை கூட காலையில் எழுந்தவுடன் மனைவியிடம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு. வியாபாரத்தை அவள் இத்தனைக்கு வியாபாரத்தில் 0வாக இருந்தாலே அவன்னு கேட்டுக்கிடும். அதனால் தப்பு இல்லை. அவளுக்கு என்ன தெரியும் அவட்ட போய் சொல்லிக்கிட்டு அந்த நினைப்பே வேண்டாம். அவளுடைய நாலெட்ஜுக்கு நீ போகும்போது அது வெற்றி அடையும். அன்பு ஆண் மக்களே, மனைவியிடம் பேசி மனைவியிடம் கலந்தாலோசித்து ஒவ்வொன்றையும் செய்து பாருங்கள். சில ஆண்கள் என்ன சொல்கிறாங்க, சார் இதை பேசினா சில நேரம் அவங்க வந்து எரிச்சல் ஆகிறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்படி வரும்போது நீ வாங்கி வந்த வரம் என்று தான் என்னால் சொல்ல முடியும். நீ மனைவியிடம் சொல்லி பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து பாருங்கே, வெற்றி நிச்சயம். நீ பானையிலே வைத்திருக்க குடம் நாள் கணக்காக ஒழுகி கொண்டு போனதால் நிறையவில்லை. ஆனால் நான் சொன்ன இந்த இரண்டையும் இப்போ 2 பாயிண்ட் சொல்லியாச்சுல, இதை நான் வீடியோ லாங்காக ஓடிட்டு இருக்கு. 2 பாயிண்ட்டை திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கோங்க, வீடியோவை திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. இதை செய்து பாருங்கள். 10 நிமிஷத்தில் நிறையக்கூடிய குடம் கூட 1 நிமிடத்தில் நிறைந்து விடும். உங்களுடைய பணம் பெருவாரியாக சேர்ந்து. இதுக்காக ஒரு பழைய பாட்டில் எனக்கு பிடித்த ஒரு வரி என்ன என்று சொன்னால், எங்கள் வீட்டு ராணிக்கு போ இளமை திரும்புது, வயது ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. இப்படி ஒரு பாடல் வந்து பழைய காலத்து பாடல். அந்த பாடலில் வந்து அந்த அம்மா பாடுற மாதிரி இருக்குது. இன்ப துன்பம் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் உலகம், துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு அதிகம், இன்ப துன்பம் எதுவென்றாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்கள் வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது, வயது ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. இந்த பாடல் வரிகளில் துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு அதிகம். கணவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வேண்டான்னு சொல்லுவார், இதை நடக்க விட மாட்டார் அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுல, தப்புன்னு தெரியுதுல. அப்போ செய்யாமல் நிறுத்திட வேண்டியானா? இல்லை, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செஞ்சு பாருங்களேன். அவர் தடுத்து நிறுத்துவார், நீங்களாக ஏன் முடிவெடுத்தீங்க? கேட்டுட்டு தான் செஞ்சு பாருங்களேன். அங்கே தான் இன்பம் இருக்கிறது, லட்சுமி கடாட்சம் இருக்கிறது. ஆகாசனம் என்று ஆகாசனை கவர்ந்து இழுக்கிற ஈர்ப்பு சக்தி. அதற்காக பரிகாரம் ஒன்று வேண்டுமில்லை. நீங்கள் வாழக்கூடிய கணவன் மனைவியிடம் கையிலே இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன். நன்றி, வணக்கம்.